நான் என்ன ஸ்பேஸ் எடுத்து ஆக்கியபை பண்ணுறேன்? நான் யார்கிட்டயாவது நான் பார்வகிட்ட பேசாத நாளே இல்லை. பார்வகிட்ட சில விஷயம் டெய்லி உட்காந்து பேசுவேன். ஐயா ராசா தர்மபிரபு, நீ பேசுறது விக்ரமுக்கு புரியுதுலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நீ பேசுறது உனக்கு புரியுதா? எல்லாரும் சேர்ந்து 2 worst பெர்ஃபார்மர்ஸை தேர்வு செஞ்சு சொல்லணும். இந்த வாரம் முழுவதும் நடந்த எல்லாவற்றிலும் சிறப்பாக கலந்து கொள்ளாத 2 நபர்கள். ஐயோ பிக் பாஸ், அந்த 2 அழிச்சிட்டு கொஞ்சம் நாளா சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். மொத்தமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். சாண்ட்ரா அண்ட் திவ்யா. ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு கொடுத்த அந்த டாஸ்க்கு, அந்த கேமை அவங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. எனக்கு அது சிறப்பாக படலை. அதான் நான் சாண்ட்ரா அண்ட் திவ்யா சொல்றேன். 2 உட்காந்துருக்க போச பத்தியா சக்கரத்தில் சாக்கு போய்க்கிற மாதிரி நல்லா எடுப்பா இருக்கு. இந்த வீக்கோட வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் விக்ரம் அண்ணாவை சொல்லுவேன். ஏன்னா இந்த டாஸ்க்கு ஃபன் தாண்டி அன்றாட வேலையும் பார்த்துட்டு ஃபன் பண்ணணும். ஆனால் இவங்க அன்றாட வேலையை பண்ணலையோன்றது எனக்கு தோணுச்சு. ஃபன் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் விக்ரம தேர்வு செய்ய முடியாது. ஓகே. ஏன்னா தல போட்டியில் பங்கு பெறும் போட்டியாளர் அவர். ஓகே. ஐயோ என்னடா சொல்றீங்க? என் வாய் வேறலாம் எரியுதுடா. டே பிக் பாஸ் இப்பெல்லாம் பண்ணாதடா, உனக்கு நான் சாப்பிட விட்டுருவோம்ல. இன்னொருத்தவங்க வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா ஆப்வியஸாக நான் சாண்ட்ரா அக்காவை சொல்லுவேன். ஒரு கோஆர்டினேஷனாக கொண்டு போயிருந்தா பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல். ஏதோ ஒரு இடத்துல எங்கள் 5 பேருக்குள்ள அந்த ஒரு பாண்ட் ஏதோ ஒரு மிஸ் ஆனதுனால தான் எங்களால் பண்ண முடியலையோன்ற ஒரு காரணத்தினால அவங்கள சொல்கிறேன். எப்படிடா விளங்கும்? பிக் பாஸ்ல இருக்கிற எல்லா கருத்தரையும் ஒன்னா சேர்த்து ஒரு டீம் அமைச்சா எப்படி அது விளங்குங்கிறேன். ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் சாண்ட்ரா அக்கா சொல்கிறேன். ஏன்னா பாத்ரூமில் பூண்டு அங்கே என் கையில் பூண்டு கொடுத்து அங்கே உரிச்சு கொடுன்றாங்க. ஒரு தட்டு எடுத்துன்னு அது பெருக்க வைக்கணுன்றதுக்காக அப்படியே கீழே போட்டாங்க பாருங்கள். அந்த பூண்டெல்லாம் உரிச்ச பூண்டெல்லாம் கீழே வந்துடுச்சு, மண் ஆயிடுச்சு. அதெல்லாம் பண்ணியிருக்க வேணாம்னு தோணுது. அதனால சாண்ட்ரா அக்கா ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர். ஐயோ இது என்ன ஜென்மம்? எவ்வளவு கீழ்த்தரமா போகணுமோ அவ்வளவு கீழ்த்தரமா போகுது. இதெல்லாம் வச்சு என்ன பண்றது? டீம்ல இருக்கவங்க ரொம்ப பாவம்டா. சாண்ட்ரா பிகாஸ் பிரச்சனைகளை கிரியேட் பண்றதுக்கான வேலைகள் நிறைய செஞ்சாங்க. இந்த டீம் இன்னைக்கு வர்ஸ்ட் டீம் அப்படின்னு ஒரு பேட்சை தாங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க ஒரு வர்ஸ்ட் பெர்ஃபார்மர். அடே என்னடா வரவங்களா என்னையவே தூக்கி விட்டு மிதிக்கிறீங்க? என் பார்ட்னர் திவ்யா ஒரு இருக்காடா, அவெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாளா? சாண்ட்ரா சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு டீம் கேப்டனாக இருந்து அந்த டீமை வழி நடத்தி இருக்கணும். பட் எனக்கு என்னமோ உங்கள் ஈகோனாலையும் அந்த ஈகோ பிளானிங்னாலையும் நிறையா டேலண்ட் இருந்த ஒரு டீம் வெளியே தெரியாமல் போயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் எனக்கு சொல்கிறவளை வச்சுக்காத. இந்த நாய்ங்களாம் ஜெயிச்சா என்ன, தோத்தா எனக்கு என்ன? அதுக்காகவா நான் இவ்வளோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். செகண்டாக நான் திவ்யா சொல்வேன். ஏன்னா மிச்சம் எல்லாருமே எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சாண்ட்ரா அண்ட் திவ்யா மட்டும்தான் ரொம்ப கம்மியான ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருந்துச்சு. ஹலோ ஜி, பர்ஃபார்மன்ஸ் பண்ண நாங்கள் தயாராக தான் இருந்தோம். ஆனால் டைம் தான் இல்லை. எனக்கு அடுத்த கூடிய எப்படி கிடைக்கிறதுன்னு யோசிக்கவில்லை. எனக்கு அவ்வளோ டைம் தேவைப்படுது. தினங்களும் நான் தனியாக போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். சொல்லுங்க. இந்த வாரத்தோட வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் மாப் மாயர்ஸில் இருக்கீங்க. நீங்க எல்லாம் தலைக்கு போறனால என்னால சொல்ல முடியல. ஐ ஹேவ் மோர் பாயிண்ட்ஸ். ஆமா, இல்லைன்னா நம்மட்டோடைய ஒரே புழுங்க புடிங்கிடுவேன். வன்மத்தையும் வயிற்றுல என்ன கொட்டிட்டு போவேன். பேச்ச பாரு பேச்ச. கனியக்காவை சொல்றேன் ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீ ஒன்னும் சொல்லிக்கிறீங்க. ஆனா ஏன்ற காரணம் எங்களுக்கே தெரியும். உங்க கூட இருந்தா உருப்பட முடியாதுன்னு அந்த மாதிரி எஸ்கே பையன் வந்துருச்சு. அது உங்க ஒரே காரணம் தான். இந்த வீக்கோட வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு எனக்கு தோன்றது சாண்ட்ரா. சாண்ட்ரா அண்ட் திவ்யா சொல்லுவேன். அந்த வகையில் நான் பார்த்தா சாண்ட்ரா. சாண்ட்ராக்கா சொல்லுவேன். என்னதான் சாண்ட்ரா எல்லாரும் கழுவி ஊற்றினாலும் சாண்ட்ரா அந்த சீசன் 9 ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இந்த சீசன் 9 இருக்கிறதுலயே ரொம்ப கேவலமான அருவருப்பான ஆட்கள் அப்படின்னா நம்ம பாரும் வாட்டர் மெலனும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேரோட ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி ஃபாஸ்டா முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க சாண்ட்ரா திவ்யாவை வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்னு தேர்வு செஞ்ச காரணத்தினாலையும் திவ்யா சாண்ட்ரா ஆசைப்பட்ட காரணத்தினாலையும் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் ஆன அவங்க 2 பேரையும் அவர்கள் ஆசைக்கிணங்க சிறைக்கு அனுப்பும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பார்வதியும் திவாகரையும் ஜெயில போனபோது கூட இவ்வளவு சந்தோஷம் இல்லை. ஆனா இது 2ஐயும் தழுப்பும் போது அப்படி இருக்கு. இரவு அறிவிப்பு வரும்போது அவங்க 2 பேரையும் சிறையில வச்சு போட்டுங்க. ஐயா அந்த நேரத்துக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா காத்துக்கிட்டு இருக்கேன். சிறைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஆசைக்கிணங்க சாண்ட்ராவும் திவ்யாவும் இந்த வீட்டில் எல்லா வேலைகளையும் இருவராக மட்டுமே செய்ய வேண்டும். சமையல், ஹவுஸ் கிளீனிங், வெசல் வாஷிங், பாத்ரூம் ஏரியா கிளீனிங். அடே பிக் பாஸ், நீ பிக் பாஸ் இருக்கிறதுல உருப்படியான தரையை பாலா செஞ்சிருக்க. இத மேற்பார்வையிட மாப் மாயாவிஸின் வின்னிங் கேப்டன் விக்ரம்.
தேர்வு செய்யப்படுகிறார். ஐயா பிக் பாஸ், நீங்க பண்ண உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல ஐயா, தெரியல. அவங்களுக்கு வேலையை சொல்லி மேற்பார்வையிட்டு உங்க டீமை எப்படி வழிநடத்தி வின்னிங் டீம் ஆக்குனீங்களோ அதே மாதிரி இந்த வீட்டையும் வீட்டு வேலைகளையும் அவர்கள் செவ்வனே செய்ய வழி நடத்துங்கள். கண்டிப்பாக ஐயா. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் பிக் பாஸ். சாட்டையை கொடுத்துட்டீங்களா? சொல்லட்டி நானும் செய்வேன் ஐயா, நீங்கள் சொன்னதை நன்றாகவே செய்வேன். ஆம், ஆனால் வேலைகளையா இல்லை என்னையா என்பதில் எனக்கு சந்தேகம். ஐயா, நான் உங்களை எப்பொழுதும் செய்ய மாட்டேன் ஐயா. அடே, எவன் மைண்ட்லயாச்சும் ஏடாவிடமா ஓடுச்சுன்னா அது கம்பெனி பொறுப்பு இல்ல. ஹாபிட்டியஸ். சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்கு. நம்ம விக்ரமுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த சந்தோஷத்துல கதறி அழுகுறான் பயப்புள்ள. அம்மா, அந்த 2 பேர் எங்க? அந்த 2 பேரை கூப்பிடுங்கடா. அக்கா, அந்த பயப்புள்ள வர வேகத்தை பார்த்தா அவனோட சும்மா விடமாட்டான் போல இருக்கு. வேலை சொல்லியே கொண்டுறான் போல இருக்கு இன்னைக்கு. எல்லாரும் கேளுங்க, விக்ரம்காக இந்த வார்னிங் நான் கொடுக்குறேன். ஓகே, நானும் சாண்ட்ராவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நான் உங்களை வார்ன் பண்றேன். சொல்லுங்க. ஓகே, நீங்க தானே சொல்றேன். நீங்க வாய்ஸ் ஏத்தாதீங்க. அடே, உன் பொண்டாட்டி பண்ற டார்ச்சரே படாத பாடா இருக்கு. இதை நீ வேற ஏன்டா எரிச்ச முசிற கிளப்புற? முன்னாடி நோண்டியா? நீங்க தானங்க பின்னாடி நோண்டாத, முன்னாடி நோண்டு. அந்த பின்னாடி எல்லாம் நோண்டலங்க ஐயா, அந்த முன்னாடி தான் பேசினேன். அடே நோண்டி பயப்புள்ள, பொசாரா மூடிட்டு போடா பேசாம. வந்து கப்பல ஆடுற மாதிரி தெரிஞ்சது விக்ரம். எல்லா கேமுமே, எல்லா கேமும் சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 2 பேர் சேர்ந்து கப்பல கேம் ஆடுறோம்னா ஒரு கண்டஸ்டன்ட், நான் 2 வெவ்வேறு கண்டஸ்டன்ட். இல்ல நீ இதுதான் பண்ணுவ, நான் அப்படிதானே பண்ணுவேன், முடிஞ்ச பாத்துக்கடா என்ற தைரியமா சொல்லு. அப்புறம் நான் சொல்றேன். சொன்னா புரிஞ்சுவியா நீ? ஏண்டா புரிஞ்சு லாடு லங்கோடி ஒரு உங்க ரூட்ல நான் வர மாட்டேன். என்ன தேவையில்லாம டிச் பண்ணீங்கன்னா நான் காலி பண்ணி விட்டுறேன். காலி பண்ணுங்க, அவ்வளவுதான். ஐயோ, காலி பண்ணுங்க. நான் நல்லா பண்ணுங்க. பண்ணுவேன். ஷுவர் சாட்டா பண்ணுவேன். ஷுவர் சாட்டா ஷுவர் சாட்டா செய்வேன். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி, விஜய் சேதுபதி என்ன பண்ண போறாப்ல? வாய மூடிக்கிட்டு இருக்க போறாப்லையா இந்த வாரம்? இல்ல இந்த பயப்பிள்ளைக்கு வாயை உடைச்சு விட்டு அனுப்ப போறாப்லையா? இப்போ நீ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு போற, அது உனக்கு ஹேபிட்னா நாங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஹேபிட் என்ன சொன்னாங்க? என்ன இதுல ஸ்பூனை நெய்யில் எடுத்து போட்டதுல என்னக்கா? நான் ஒரு டென்ஷன்ல இருந்தேன். எஸ் அப்கோர்ஸ், பிகாஸ் என் பேட்டரி மாத்தல. சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன், யாராவது ஒரு ஆள் எழுந்திரிச்சு பேட்டரி எடுத்து மாத்தி இருக்கலாம் தானே? இது இவங்க வீட்டுல நெய் எப்படி போடுவாங்க எனக்கு புரியல. ஸ்பூன் எடுத்து விழல என்ன தட்டி தானே போடுவாங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, சாப்பாடு வைக்கும் போது மேடம் நெய் வச்சிருக்காங்க. நெய் உழுவலன்னு சொல்லி பிளேட்ல 2 தட்டு தட்டி இருக்காங்க. அதுக்கு ஒரு சில ஆள் வந்து ஏன் இப்படி தட்டீங்கன்னு கேட்டு விட்டாங்க. திவ்யா மேல தப்பு இல்ல, இருந்தாலும் இந்த மூஞ்ச பார்த்தா தள்ள போகணும்னு தோணுது. என்ன பண்றது, இருக்கிற இடம் சுழி சரியில்லை. ஒரு சோப்பு மாப்பு டாஸ்கில் வெற்றி பெற்ற மாப் மாயாவி அணிக்கு ஐபாக்கோ வழங்கும் செலிப்ரேஷன் கேக். உனக்கு பங்கு இருக்கு தானே? உனக்கு அந்த ஐஸ்கிரீம்ல பங்கு இருக்கு தானே? ஆமா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். நான் பிரியாணி சாப்பிடல, ஐஸ்கிரீம்க்குலாம் என்னால முடியாது. இதுல வீராப்பு மொசரு வேற. வேண்டி போய் வாங்கி தின்ன வேண்டியது தானே. அவங்க என்ன தர மாட்டேன்னா சொன்னாங்க. வீராப்பு மொசரு தான் தாட்ட வேண்டியது உட்காந்துக்கிட்டு. கோஆர்டினேஷனே இல்ல பாஸ், எங்க 2 பேரும் மறந்துட்டாங்க. நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டீங்க, ஆனா அவங்க வந்து உங்ககிட்ட இங்க பாருங்க அக்கா மறந்துட்டாங்கக்கா நம்மள. நிஜமாவே நம்ம வந்து படுக்கும் போது கூட பிரஜனா சரி எல்லாத்தையும் விட்டுடு, பொண்டாட்டிய காணான்னு என்னையே மறந்துட்டாங்க. இன்னைக்கு பிக் பாஸ்ல ஒரே விருந்து மலை தான். ஒவ்வொரு ஹோட்டல்ல இருந்து விதவிதமா வந்துகிட்டு இருக்கு. பர்கர் வந்துச்சு, மனுஷன் அவன் பொண்டாட்டியை மறந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் பர்கர் வாங்குறதுக்கு. பொண்டாட்டி அந்த ஆளே கண்டுக்கல. பீஸ் முக்கியமா ஃபிகர் முக்கியமான்னு பார்த்தது இல்ல. எனக்கு ஃபிகர் வேண்டாம், பீஸ் தான் முக்கியம்னு சாண்டா புருஷன் ஓடிட்டான். கவின், தல வெல்கம் பேக். தேங்க்யூ தல. உங்க எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். ஜாலியாக விளையாடுங்க, சந்தோஷமா விளையாடுங்க, ட்ரூவா விளையாடுங்க. மற்றபடி என்ன நடந்தாலும் அதுக்கப்புறமேட்டு அதை பார்த்துக்கோங்க. ஓகே, கவினோட மாஸ்க் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் காண்டி வந்திருக்காப்ல. அவ்வளவுதான் கண்டென்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மெமரிஸ் தல. ஐ லவ் யூ. நல்ல விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு. ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் பட் தலை ஹேஸ் அதர் பிளான்ஸ். மிட்வீக் எவிக்ஷன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, வச்சுட்டு மட்டும் வர சொன்னாங்க. எனக்கு வேறு வழி தெரில. ஐம் ரியலி சாரிங் ஃபார் டூயிங் திஸ். ஸோ நான் அது வெளியில் போனதுக்கப்புறமா இது பண்ணிக்கணும்னு நினச்சேன். எனக்கு
இது ஆனால் நான் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும். அப்பா அந்த கார்டுல திவ்யா சாண்ட்ரா அப்படி இல்லைன்னா நம்ம பாரு இதுல யார் இருந்தாலும் மகிழ்ச்சி. எந்த நபருடைய பெயர் வருகிறதோ அவருடைய பெட்டி ஸ்டோர் ரூம் வழியாக அனுப்பப்படும். நிறைய டைம் எடுத்துக்காம பேக் பண்ணிட்டு மெயின் டோர் வழியா வெளியே வரணும். எஃப்ஜே நாவ். வாட் இஸ் திஸ்? நான் பீனு பார்த்தோடனே நான் ஒரு நிமிஷம் வந்து பாருன்னு நினைச்சிட்டேன். நீ மட்டும் இல்ல பாரு, நானும் அப்படிதான் நினைச்சேன். அந்த பேர் வந்துருந்துச்சுன்னா போய் 4 தேங்காய் உடைக்கலான்னு வேண்டிக்கிட்டுலாம் இருந்தேன். பாரு மிஸ் ஆகி போச்சு. இந்த சோகத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே. அடே பிக் பாஸ், ஏன்டா இப்படி ஏமாத்துற? என் ஆசையில மண்ணள்ளி போட்டியடா. ஓகே, இதோட ஷோ முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக்கையும் ஒரு அமுக்கு அமுக்கிட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.